ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரோனை பற்றி தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து லூமா கோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரோனை பற்றி தான். ஸோ இந்த ட்ரோனை வந்து ஒரு 1 month முன்னாடி வாங்கி அப்புறம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மெயினாக இந்த ட்ரோனை வாங்கினது காரணம் என்னென்னா, மற்ற டிஜே ட்ரோன் மாதிரி இல்லாமல் இது ஒரு அட்டானமஸ் ட்ரோன்னு சொல்லுவாங்க. இப்போது அட்டானமஸ் ட்ரோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் டிஜே ட்ரோன் மேவிக் 4 Pro இல்லை வந்து Air 3SO எந்த ட்ரோன் எடுத்தாலுமே ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் அதை வந்து ஓட்ட முடியாது. ஆனால் இந்த ட்ரோன் அப்படி இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று ரிமோட் இல்லாமல் ஓட்டலாம், இன்னொன்று மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ டிஜே ஃப்ளைன்னு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா டிஜேயோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ரோன் வந்து டேரெக்டாக வந்து ஒய்ஃபைலேயே ப்ளூடூத்லேயே கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒய்ஃபைலேயே ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பாரு, சரி இல்லையா? அங்கே பாருங்கள், நம்ம ட்ரோன் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரோனை வந்து இது போட்டும் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ராக்கிங்கில் இருக்குது. அது ட்ராக்கிங்கில் இருக்கிறதுனால நம்மளை வந்து ட்ராக் பண்ணோம். ஸோ மேனுவல் கண்ட்ரோல்னால் மேனுவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் போட்டிருக்கேன், சப்ஜெக்ட் ட்ராக். ஸோ சப்ஜெக்ட் ட்ராக் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நம்மளை அப்படியே வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரும். ஸோ எங்கே போனாலும் சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனாமிக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 13 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனாமிக் ரேஞ்ச், அப்புறம் 1/1/3 inch டிஜேயோட சென்சார். ஸோ மினி 4 Proலையும் இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜ் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இமேஜஸும் நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ட்ராக்கிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ட்ராக்கிங் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேனுவலாக வந்து ஓட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ மேனுவல் மோடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேனுவல் மோட்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல்லே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னா ஒரு 15 meters வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மொபைலோட இதிலே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன், சரி இல்லையா? இங்கே பாருங்க, பாருங்க. ஸோ ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்சி தேவைப்படும். பட்
நீங்கள் கேஷுவலாக வந்து ஒரு டூர்ஸ் போகிறீங்க, அப்போ வந்து உங்களால் வந்து ஃபுல் கிட் கேரி பண்ண முடியல, RC2 ரிமோட்டெல்லாம் கேரி பண்ண முடியல அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ட்ரோன் எடுத்துன்னு போயிட்டு இது வந்து லேண்ட் பண்ணிங்கன்னா லேண்ட் ஆகிடும் கையில். ஸோ இப்போ நான் வந்து எதுவுமே ஜஸ்ட் மொபைல் கூட இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் த ட்ரோன். ஸோ ரைட் சைடில் இருக்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 2-3 மோடு இருக்குது, நம்ம சர்க்கிள், ட்ரோனி அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ட்ரோனிக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணுறது தனியாக ஒரு ஆப்ரேட்டட் பண்ண தேவை அப்படின்றதெல்லாம் வந்து இந்த காலத்தில் கிடையாது. யாரும் ஏஆரா. ஸோ ஏஆராவில் வந்து ஒரு ட்ரோன் வந்து இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்து உங்களுக்கு இதாகிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ராக் மோட் இருக்குது. ஸோ இப்போ ஃபாலோ மோடில் இருக்குது. இப்போ பாருங்கள், ட்ரோன் வந்து என்ன அப்படியே ஃபாலோ பண்ணணும் எங்கே போனாலுமே. ஸோ நீங்கள் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றப்போ வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, உங்களுக்கு சன்ரைஸ் சன்செட்டில் வந்து சூப்பரான ஷாட் எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஜே மைக் மினியோ இல்லை டிஜே சீரிஸ் மைக் என்ன இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து டைரெக்டாக ட்ரோன் கூட வந்து டிஜே ஃப்ளை ஆப் மூலிமா பேர் பண்ணி நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து அதிலே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ மோஸ்ட்டாக க்ரியேட்டர்ஸ் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணல Mavic 4 Pro, Mavic 3 Pro இல்லை வந்து மினி சீரிஸ் போயிடுறாங்க, இல்லை ஏர் சீரிஸ் போயிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு க்ரியேட்டர்ஸ் அண்ட் வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ட்ரோனாக இருக்கும். ஸோ இதில் வந்து சர்க்கிள்னு ஒரு மோடு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடு இந்த மோடு தான். ஏன்னா ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபர் ஒரு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷாட் எடுனா ரவுண்ட் ட்ராலி எல்லாம் போட்டு, ஸோ ரவுண்ட் ட்ராலிக்கு ஒரு நாள் எக்ஸ்பென்ஸே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த கிளிக் ஆஃப் அ பட்டன் நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு அதுவே வந்து ப்ராப்பராக ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ இந்த சர்க்கிள் ஷாட் வந்து நல்ல சினிமேட்டிக்காக, ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்புக்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ லிமிட்டேஷன்ஸே இல்லையா அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து கம்பெனி கிளைம் பண்ணுது. ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 26 மினிட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக ஃப்ளைட் டைம் வந்திருக்கு. அது இல்லாமல் ஸ்போர்ட் மோடில் வந்து மேக்ஸிமம் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும். ஸோ அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் வச்சு நான் வந்து ஒரு பைக்கை ட்ராக் பண்ணி பார்க்கும் போது எனக்கு நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து லைட்டாக வந்து கருகின ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபுல் 60 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து என்னால் அட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இன்னொரு விஷயம், ஸ்போர்ட் மோடில் போட்டு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களோட பேட்ரி வந்து இப்போ முன்னாடி சொன்ன 26 எல்லாம் வந்து நீங்கள் நார்மல் மோடோ இல்லை சினி மோடில் ஓட்டினீங்கன்னா, ஸோ ஸ்போர்ட் மோடில் நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டினீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேக்கப்பே வந்துச்சு. ஸோ ஒரு 3 ரன்ஸ் கரெக்டாக ஒரு 3 ரன்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த ஷாட் வந்து 3 டைம்ஸ் ரீடேக் ஆச்சு. ஸோ 3 டைம்ஸ் திருப்பி எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு ரன்னுக்கும் வந்து 20 to 30% வந்து ஆக்சுவலாக வந்து சீக்கிரம் வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 4K 60 D-Log வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு கேமரா. 4K 100 ஸ்லோ மோஷனும் எடுக்க முடியும். ஆனால் 4K 100 வந்து லாகில் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா லூமிக்ஸ், சோனி இல்லை வந்து நிக்கான் எந்த கேமரா வச்சுருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், D-Logல இருந்தால் ப்ராப்பராக வந்து கிரேட் பண்ணலாம். ஸோ ட்ரோன் ஃபுட்டேஜ் எப்படி கிரேட் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வேறு எதனா இல்லை டவுட் இருக்குது, இல்லை டிஜே ஃப்ளை ஆப்பில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சினிமேட்டிக்காக சில ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இந்த ட்ரோன்லேருந்து எடுத்தது தான், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் வந்து இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவான வீடியோஸ் பார்க்க
லூமா கோடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.